السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் அது சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களுக்கும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் மனிதனுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் நல்ல எண்ணங்களை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகள், கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய அந்த செயல்பாடுகளில், அந்த கடமைகளில் அல்லாஹ் நல்ல எண்ணங்களை எதிர்பார்க்கிறான். இவன் என்ன எண்ணத்திலே செய்கிறான், இவன் எந்த நோக்கத்திலே இந்த மனிதனுக்கு இந்த செயல்பாடை செய்கிறான், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, இவனுடைய நிய்யாத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களை பார்க்கக்கூடியவனாக, அந்த எண்ணங்களுக்கு கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் ஹதீஸிலும் குர்ஆனிலும் பார்க்க முடிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் எல்லா கிதாபுகளிலும் முதன்மையாக, புகாரி, முஸ்லிம் இப்படி பெரும் பெரும் கிரந்தங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமால் பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் அவனுடைய அமல்கள், அவனுடைய செயல்கள் இருக்கிறது. எதை அவன் எண்ணுகிறானோ, எதை அவன் நினைக்கின்றானோ அது அவனுக்கு நடந்தே தீரும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவன் ஹிஜ்ரத் செய்தால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவன் அடைந்தே தீருவான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்,
பமன்கான ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, ஒரு மனிதன் உலகத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவன் ஹிஜ்ரத் செய்தால் அவன் உலகத்தை அடைந்தே தீருவான். அவ் யதஸவ்வஜுஹா அவ் இம்ராத்தின் அவ் யதஸவ்வஜுஹா, ஒரு பெண்ணை நிக்கா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் வெளிக்கிளம்பி சென்றால் நிச்சயமாக சத்தியமாக அவன் அந்த பெண்ணை நிக்கா செய்தே ஆவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய எண்ணங்களுக்கு தான் கூலி இருக்கிறது, மனிதன் எண்ணக்கூடிய அந்த எண்ணத்திற்கு தான் பவர் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். எவ்வளவோ செயல்களை நாம் செய்யலாம், எவ்வளவோ காரியங்களை நாம் செய்யலாம், எவ்வளவோ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். அந்த கடமைகளில், அந்த செயல்பாடுகளில், அந்த காரியங்களில் அல்லாஹ் எண்ணங்களை பார்க்கிறான். எந்த எண்ணத்திலே, எந்த நோக்கத்திலே இவன் இந்த அமலை செய்கிறான். எண்ணங்கள் சீர்வராமல் அவனுடைய அமல்கள் பிரயோஜனம் தராது. எண்ணங்கள் என்றைக்கு சீர் வருகிறதோ, எண்ணங்களில் என்னைக்கு பவர் இருக்கிறதோ அன்றைக்குதான் அவனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, பமன்கான ஹிஜ்ரத்துஹு இன்னமல் அமால் பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் அந்த மனிதனுக்கு கூலி என்ற இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இந்த ஹதீஸ் எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலே உச்சரிக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் முதன்மையாக எல்லா கிதாபுகள், எல்லா கிரந்தங்களில் முதன்மையாக இந்த ஹதீஸ் பொறிக்கப்பட்டிருக்கிறதே, இந்த ஹதீஸ் எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உதட்டிலே உச்சரிக்கப்பட்டது என்று நாம் ஹதீஸிலே பார்த்தோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்தோழர், ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் உம்மு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை நிக்கா செய்ய நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டே இருந்தார். இந்த பெண்ணை, உம்மு கைஸ் என்ற பெண்ணை நிக்கா செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக ஆசை கொண்டார். அந்த பெண்ணிடம் சென்று விருப்பம் கேட்டார். உன்னை நான் நிக்கா செய்ய ஒரு எண்ணத்திலே இருக்கிறேன், உனக்கு சம்மதமா என்று கேட்கின்ற பொழுது அந்த உம்மு கைஸ் என்ற பெண்மணி மறுத்து விட்டார், முடிவு சொல்லவில்லை. கடைசியாக அந்த உம்மு கைஸ் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், உன்னை நான் நிக்கா செய்ய வேண்டும் என்றால், என்னை நீ அடைய வேண்டும் என்றால் இந்த மக்காவை விட்டும் நான் செல்ல இருக்கிறேன், இந்த மக்காவை விட்டும் காலை செய்து நான் வேறொரு நகரத்திற்கு செல்ல இருக்கிறேன். ஆகையால் என்னை போல நீயும் இந்த மக்காவை விட்டும் வெளியேற வேண்டும், என்னை நிக்கா செய்ய வேண்டும், என்னை மணமுடிக்க வேண்டும் என்றால் இந்த மக்காவிலே இருக்கக்கூடாது, இந்த மக்காவிலே இருந்து வெளிக்கிளம்பி என்னோடு வந்தால் உன்னை நான் நிக்கா செய்கிறேன் என்பதாக அந்த உம்மு கைஸ் என்ற அந்த பெண்மணி அந்த நபித்தோழரிடம் சொன்ன பொழுது அந்த நபித்தோழர் அந்த பெண் சொன்னதை போல அந்த மக்காவை விட்டு வெளிக்கிளம்பி சென்றார். கடைசியாக அந்த பெண்ணை நிக்கா செய்தார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இந்த நேரத்திலே தான், இந்த இடத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை அங்கே உச்சரிக்கின்றார்கள். ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலின் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவன் வெளிக்கிளம்பி சென்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நெருக்கத்தை அடைந்தே தீர்வார் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. அதே போலத்தான் ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, உலகத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்தான் என்றால் அவன் உலகத்தை அடைந்தே தீருவான். அவ இம்ராத்தின் ஒரு பெண்ணை நிக்கா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவன் வெளிக்கிளம்பி சென்றான். அந்த பெண்ணை நிக்கா செய்தே ஆவான். எண்ணங்களுக்கு தான் அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான், எண்ணங்களை தான் அவன் உற்று நோக்குகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே அவர்கள் அந்த ஹதீஸை உச்சரித்தார்கள். நிறைய சகாபாக்கள் அந்த நபித்தோழரை நகைச்சுவையாக பேசுவார்கள். இந்த பெண்ணுக்காக நீ இந்த மக்காவை விட்டும் வெளிக்கிளம்பி திருமணம் செய்து கொண்டாயே என்பதாக எல்லா சகாபாக்களும் நகைச்சுவையாக கிண்டலாக பேசுவார்கள். பெருமக்களை, உண்மை என்ன, விஷயம் என்ன? நம்முடைய எண்ணங்களுக்கு அல்லாஹ் கூலியை வழங்குகிறான், அதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அடுத்த ஹதீஸை சொல்லுவார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சூரிக்கும் வ அம்வாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரங்களையோ உங்களுடைய உருவங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை. ஒரு சுன்னத்தான முறையில ஆடை அணிந்திருக்கிறான், இவன் நிறைய பொருளாதாரங்களை வைத்திருக்கிறான், இவன் தான தர்மங்களை செய்வான் என்பதாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய அந்த பொருளாதாரங்களையோ பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துர் இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை உற்று நோக்குகிறான், உங்களுடைய ஆள் மனதை பார்க்கிறான். இவன் என்ன எண்ணத்திலே இந்த சதக்காவை செய்கிறான், இவன் எந்த எண்ணத்திலே இவன் தொழுகிறான், இவன் எந்த எண்ணத்திலே இவன் இந்த செயல்பாடுகளை செய்கிறான் என்று வலாக்கின் யன்துர் இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை உற்று நோக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரங்களை வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். தர்மம் செய்கிறோம், சதக்கா செய்கிறோம், நிறைய அமல்களை செய்கிறோம். நம்முடைய எண்ணங்களிலே எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணம் ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று நினைத்து கவனித்துதான் அல்லாஹ் நன்மையை வழங்குகிறான் என்பதை நாம் ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு யுத்தம், ஒரு போர் நடந்தது, தபூக் என்ற போர். நிறைய பொருளாதாரங்கள் தேவைப்பட்டது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே திணிக்கப்பட்ட நிறைய சிரமங்களுக்கு மத்தியிலே, நிறைய ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியிலே அந்த தபூக் என்ற அந்த போர் நடைபெற்றது. அந்த போருக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், என்னுடைய அருமை தோழர்களை, தபூக்குடைய போர் நடக்க இருக்கிறது, இதற்கு நிறைய பொருளாதாரம், நிறைய காசு பணம் தேவையாக இருக்கிறது. உங்களால் முடிந்த பொருளாதாரங்களை இந்த போருக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் திறந்து விடுங்கள், வந்து கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் சகாபா பெருமக்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரே நோக்கம், எப்படியாவது அபூபக்கர் அவர்களை முந்திவிட வேண்டும். எதிரை முந்திவிட வேண்டும்? காசு பணத்திலேயா, வீடு வாங்கி கட்டுவதில்லையா, இடம் வாங்கி போடுவதில்லையா? இல்லை, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரே நோக்கம், நன்மையிலே அபூபக்கரை விட நாம் முந்திவிட வேண்டும். எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்திலும் அபூபக்கர் முதன்மையாக இருக்கிறார், முதலாவதாக இருக்கிறார். அவரே எப்படியாவது இந்த நேரத்திலே முந்திவிட வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்த பொருளாதாரங்களை சரிபாதியாக பிரித்து ஒரு பங்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக வந்து கொடுக்கின்றார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை தபூக்குடைய யுத்தத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா உமர், ஓ உமரே, எவ்வளவு செல்வங்களை நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பீர்கள்? நான் சரிபாதியாக இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக நான் வந்து கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகு அபூபக்கர் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா அபூபக்கர், ஓ அபூபக்கரே, இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக எவ்வளவு செல்வங்களை வந்து கொடுத்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நான் மொத்தமும் வந்து கொடுத்து விட்டேன் என்று அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் வீட்டிலே எதை வைத்து வந்து இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தான் வீட்டிலே விட்டு வந்திருக்கிறேன், நான் மொத்த பொருளையும் இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக வந்து கொடுத்து விட்டேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் இந்த அபூபக்கரை முந்தவே முடியாது. அவர்களுடைய எண்ணம் சரிபாதியாக பிரித்து இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக கொடுத்திருக்கிறோம், அபூபக்கரை முந்திவிட்டோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் அந்த நேரத்திலே சரியாக இல்லை, அபூபக்கர் அவர்கள் முந்திவிட்டார்கள். பெருமக்களே,
எல்லா சகாபாக்களும் இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக ஒவ்வொரு நாளும் நிதி திரட்டி கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு சகாபாக்களும் தங்களால் முடிந்த பொருளாதாரங்களை அந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக கொடுத்தார்கள். அதிலே ஒரு சஹாபி உருவத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா, சாமானிய மனிதர், எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லை, எந்த பொருளாதாரங்களும் இல்லை. ஆனால் எல்லா சகாபாக்களும் இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக பொருளாதாரங்களை கொடுக்கின்றார்கள். நம்மிடத்திலே எதுவுமே இல்லையே, கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று கவலைப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலே அறிவிப்பு செய்கின்றார்கள், தபூக்குடைய யுத்தத்திற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை கொடுங்கள் என்பதாக எல்லா சகாபாக்களும் கொடுக்கின்றார்கள். உருவத் இப்னு ஸைத் அவர்களிடம் ஒன்றும் இல்லை, எந்த பொருளாதாரமும் இல்லை, எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. இருந்தாலும் இந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்திலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி துஆ செய்தார்கள். ஒரு வித்தியாசமான, ஒரு வினோதமான ஒரு துஆவை அல்லாஹ்விடத்திலே செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய தூதர் இந்த யுத்தத்திற்காக நிதி சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சகாபாக்களும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் என்னிடத்திலே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. யா அல்லாஹ், என்னிடத்திலே வாழ்க்கையிலே எனக்கு யாராவது அநீதம் செய்திருப்பார்களா இல்லையா? என்னிடத்திலே யாராவது அத்துமீறி நடந்திருப்பார்களா இல்லையா? உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே என்னுடைய உணர்வுகளை யாராவது காயப்படுத்தி இருப்பார்களா இல்லையா? அந்த காலகட்டங்களிலே நான் பொறுமையாக இருந்திருக்கிறேன், நான் சகித்து இருக்கிறேன், நான் பொறுமை காத்திருக்கிறேன். அந்த பொறுமைக்கு, அந்த அத்துமீறி நடந்ததற்கு, என்னுடைய உணர்வுகளை காயப்படுத்தியதற்கு யா அல்லாஹ், நீ நாளை மறுமையிலே நன்மையை கொடுப்பாயா இல்லையா? அந்த நன்மையை இந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக நான் சதக்காவாக தருகிறேன். இந்த நன்மையை நீ இந்த போருக்காக சதக்காவாக வைத்துக்கொள், நிதியாக வைத்துக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே உருவத் இப்னு ஸைத் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்கள் துஆ செய்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. காலையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், ஒரு சகாபி வித்தியாசமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாரே, அவர் யார் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் வஹீயின் மூலமாக பெருமானாருக்கு அறிவித்து விட்டார். எந்த சகாபி அந்த இரவுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே போருக்காக பொருளாதாரம் இல்லை என்பதாக துஆ செய்தாரோ, அந்த சகாபியை அல்லாஹ் வஹீயின் மூலமாக பெருமானாருக்கு அறிவித்து கொடுத்தான். உடனே உருவத் இப்னு ஸைத், யா ரசூலல்லாஹ், நான் தான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன் என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கபீருன் சதகா, அல்லாஹ் நீ செய்த அந்த துஆவின் மூலமாக அந்த சதக்காவை பெரிய சதக்காவாக ஏற்றுக்கொண்டு விட்டான். உனக்கு அந்த போரிலே உனக்கும் பங்களிப்பு கிடைத்து விட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபியை நோக்கி சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எவ்வளவோ பொருளாதாரங்களை சகாபா பெருமக்கள் அந்த தபூக்குடைய யுத்தத்திற்காக கொடுத்தார்கள், எவ்வளவு செல்வங்களை, காசு பணங்களை கொடுத்தார்கள். ஆனால் அந்த சகாபி அவர் செய்த அந்த துஆ, அவர் செய்த அந்த பிரார்த்தனை, அதை அல்லாஹ் அந்த போருக்கு பங்களிப்பாக சதக்காவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சுவனத்தை தர தயாராகிவிட்டான் என்றால், பெருமக்களை, நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எதையும் அல்லாஹ் உற்று நோக்குவதில்லை. நாம் எந்த எண்ணத்திலே செய்கிறோம், எண்ணம் போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் சீர்பெறவில்லை என்றால் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஒருபோதும் கபூல் செய்ய மாட்டான் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெருமக்களே, எத்தனையோ இமாமுகள், எத்தனையோ சகாபா பெருமக்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இந்த செயல்பாடுகள், அவர்களுடைய இந்த எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கின்றது என்பதை நாம் வரலாறிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய இமாம்,
ஹதீஸ்களை வல்லுனர் என்று சொல்லக்கூடியவர்கள், நிறைய புகாரி, முஸ்லிம் என்று சிகாபு சித்தா என்று சொல்லக்கூடிய கிதாபுகளில் ஒரு கிதாபை நிறுவியவர்கள் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஒரு நேரத்திலே அவர்கள் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு கரை ஒதுங்கி பயணிகளை ஏற்றி கொண்டும் இறக்கி கொண்டும் அந்த கப்பல் ஓட்டி நின்று கொண்டு இருக்கின்றார். இந்த நேரத்திலே கரைக்கு ஓரமாக இருந்த ஒரு மனிதர் தும்மல் விடுகின்றார். தும்மல் விட்டவுடன் அந்த மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கின்றார். இங்கே பயணிகளை ஏற்றி கொண்டும் இறக்கி கொண்டும் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே திடீரென்று கப்பல் அந்த இடத்தை விட்டும் நகர்ந்து விட்டது. நகர்கின்ற பொழுது இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை அங்கே இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய செவியிலே விடுகின்றது. உடனே யர்ஹமுக்குமுல்லாஹ் என்ற வார்த்தை சொல்கின்றார். ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் இதுவும் ஒன்று. அவர் அல்லாஹ்வை புகழ்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். தும்மல் விட்டதால் அவர் அல்லாஹ்வை புகழ்ந்ததால் இந்த மனிதர் அந்த மனிதருக்கு துஆ செய்கிறார். எப்படி? யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கருணை புரிவானாக, யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்கின்றார். அதற்கு பதிலாக அவர் அல்லாஹ் உனக்கு நேரான வழியை காட்டுவானாக, உன்னுடைய காரியங்களை லேசாக ஆக்குவானாக என்று சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது. ஆனால் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சொன்ன அந்த யர்ஹமுக்குமுல்லாஹ் அந்த வார்த்தை இந்த மனிதருடைய செவியிலே விழவில்லை. கப்பல் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னொரு கரை ஓரமாக கப்பல் நிற்கின்றது. அங்கே பயணிகளை ஏற்றி கொண்டும் இறக்கி கொண்டும் கப்பல் ஓட்டி நின்று கொண்டிருக்கின்றார். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கப்பல் ஓட்டியிடம் கேட்கின்றார்கள், கப்பல் எவ்வளவு நேரம் நிற்கும் என்று கேட்கின்ற பொழுது கொஞ்ச நேரம் நிற்கும் என்று சொன்னவுடன் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்கத்திலே ஒரு படகை வாடகைக்கு எடுத்து வேகமாக எந்த இடத்திலே அந்த மனிதர் தும்மல் விட்டாரோ அந்த கரைக்கு இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கப்பலிலே பயணம் செய்கிறார்கள், படகிலே செல்கிறார்கள். சென்று அந்த மனிதரை பார்த்து என்ன செய்கின்றார்கள்? யர்ஹமுக்குமுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கின்றார்கள். அவர் அதற்கு பதிலாக யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் என்ற துஆவை செய்கின்றார். வேகமாக அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து சேர்கின்றார்கள். உடனே மக்கள் எல்லாம் இவ்வளவு அவசரமாக இவ்வளவு வேகமாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஒரு படகை வாடகைக்கு எடுத்து சென்றீர்களே, எதற்கு சென்றீர்கள்? ஏன் இவ்வளவு அவசரம்? என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது நடந்த நிகழ்வை கூறுகின்றார்கள். அந்த மனிதருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனாக இருப்பான். ஒரு மனிதனுடைய துஆவை சாதாரணமாக நாம் எடை போட்டு விடக்கூடாது. அந்த துஆ ஒப்புக்கொள்ளக்கூடிய துஆவாக இருக்கும். அவர் என்ன செய்தார்? யர்ஹமுக்குமுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். நான் அதற்கு பதிலாக யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொன்னேன். அவர் அதற்கு பதிலாக யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் என்ற துஆவை பெற்றுவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்பதாக அங்கே இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, பார்ப்பதற்கு நாம் சாதாரண ஒரு விஷயமாக இருக்கும். தும்மல் விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். பார்ப்பதற்கு ஒரு சர்வ சாதாரணமான ஒரு சின்ன செயலை போல தெரியும். ஆனால் அவருடைய எண்ணம், அவருடைய அந்த எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்ததோ அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். கப்பல் சென்று கொண்டிருக்கிறது, பயணம் தொடர்கிறது. அந்த கப்பலில் இருந்து ஒரு அசரரி சப்தம் கேட்கின்றது. இந்த கப்பலிலே ஒரு மனிதர் என்ன செய்தார்? ஒரு திர்கத்தை செலவு செய்து சுவனத்தை பெற்று விட்டார். அந்த கப்பலிலே வரக்கூடிய அசரீரி சப்தம் சாதாரண ஒரு சின்ன செயலை போல, சின்ன அமலை போல நமக்கு தெரிந்தது. ஆனால் அந்த செயலின் காரணமாக, அவர் நடந்து கொண்ட அந்த நடையின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார். ஒரு திர்கத்தை செலவு செய்து ஒரு படகை வாடகைக்கு எடுத்து ஒரு சுவனத்தையே அவர் அடைந்து விட்டார் என்றால், பெருமக்களை, எண்ணங்களுக்கு தான் அல்லாஹ்
கூலியை வழங்குகிறான். நம்முடைய பொருளாதாரங்களுக்கோ நம்முடைய செயல்களுக்கோ நம்முடைய அமல்களுக்கோ அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான கூலியோ நன்மையோ இல்லை. நம்முடைய எண்ணங்கள் சீர்வராமல் நம்முடைய அமல்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, எந்த அளவுக்கு ஆழமாக இந்த நியாத்துக்களை, இந்த எண்ணங்களை பற்றி ஹதீஸிலும் வரலாறிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நேசர், அல்லாஹ்வின் கலீலுல்லாஹ் என்று எல்லோருக்கும் தெரியும். மலக்குல் மௌத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு மனித உருவத்திலே வருகிறார்கள். நீங்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது, நான் மலக்குல் மௌத், அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே கலீல் என்று ஒருவர் இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மலக்குல் மௌத் சொல்கிறார், கலீலுல்லாஹ் என்று ஒருவர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய நேசர், அவர் யார் என்பதாக நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யார் அது என்று கேட்கின்ற பொழுது, யார் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள், கைமாறாக என்ன தருவீர்கள் என்று கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் என்று சொன்னால், நான் யாருக்காக நீங்கள் சொல்ல வந்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய மௌத்து வரை வேலைக்காரனாக நான் இருப்பேன் என்பதாக அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொன்னார்கள். அப்பொழுது மலக்குல் மௌத் சொன்னார், நீங்கள் தான் அந்த கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர், உங்களை அல்லாஹ் கலீலாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக மலக்குல் மௌத் அங்கே சொன்னார். பெருமக்களை, இந்த கலீல், இந்த வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது, அல்லாஹ் இந்த பட்டத்தை, இந்த சனதை எப்படி கொடுத்தான் என்று பார்த்தோம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், முறையிட்டார்கள். பட்டினியாக, பசியாக மக்கள் வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள். உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து மக்கள் முறையிட்டார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எகிப்திலே என்னுடைய நண்பர் இருக்கிறார், அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவரிடத்திலே உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிறகு மக்கள் எல்லாம் எகிப்துக்கு செல்கின்றார்கள். இது போல உங்களுடைய நண்பர் எங்களை அனுப்பி வைத்தார், பொருளாதாரங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்று அந்த எகிப்து மன்னனிடம் சொன்ன பிறகு அந்த எகிப்து மன்னன் சொன்னார், ஒரு நபர் 2 நபர் வந்தால் நான் ஏதாவது பொருளாதாரத்தை கொடுப்பேன். ஊரே திரண்டு வந்திருக்கு, ஊருக்கு நான் எப்படி செய்ய முடியும், அந்த அளவுக்கு பொருளாதாரம் என்னிடத்தில் இல்லை என்பதாக அந்த எகிப்து மன்னன் அந்த மக்களை அனுப்பிவிட்டான். அந்த மக்கள் எல்லாம் கவலையோடும் மனம் வேதனையோடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பப்பட்ட நாம் இவ்வளவு வேதனையாக வந்து கொண்டிருக்கின்றோம், இது அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும், இதே அவர்களுக்கு அசிங்கப்படுத்தும் என்பதாக அந்த வெறும் மூட்டைகளை நாம் கொண்டு போனால் அவர்களுக்கு அவமானமாக இருக்கும் என்பதாக மண்ணுகளை எல்லாம் எடுத்து அந்த சாக்கு ஃபுல்லா நிரப்பி மண் மூட்டைகளாக அந்த மக்கள் கொண்டு வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்து பார்க்கின்றார்கள், என்னுடைய நண்பர் இந்த மக்களுக்கு இவ்வளவு தானியங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரா என்ற சந்தோஷத்தோடு அங்கே வரவேற்கின்றார்கள். வந்த மக்கள் சொன்னார்கள், உன்னுடைய நண்பர் எதுவுமே கொடுக்கவில்லை, நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்ற நோக்கத்திலே தான் நான் இந்த வெறும் மூட்டைகளை சாக்கு மூட்டைகளாக கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அந்த கவலையோடு கண்ணயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படுத்து இருந்தார்கள். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மண் மூட்டைகள் அங்கே நிரப்பப்பட்டு அடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து அந்த மூட்டையை திறக்கின்றார்கள். மிகப்பெரிய உயர்தரமான கோதுமைகள் அந்த மூட்டைகளிலே நிரப்பப்பட்டு இருக்கிறது. உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் அழைத்து தானியங்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு கொடுக்க வேண்டுமோ எல்லா மக்களுக்கும் கொடுத்தார்கள். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து பார்த்தால், சாராவே என்ன நடக்கிறது, என்ன இந்த உயர்தரமான கோதுமைகள் எப்படி வந்தது என்று கேட்கின்ற பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தான் உங்களுடைய மக்களை எகிப்து அந்த நண்பரிடம் அனுப்பி வைத்தீர்கள், அந்த நண்பர் தான் இந்த கோதுமைகளை கொடுத்து விட்டிருக்கின்றார் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கின்றார்கள், வந்தது மண், ஆனால் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது
வந்தது மண் என்று தெரியாது. அவர்கள் தூங்கி எழுந்த பிறகுதான் இந்த கோதுமைகளை பார்த்தார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எகிப்து மன்னன் இந்த கோதுமையை அனுப்பவில்லை, மாறாக விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ் கலீல் என்னுடைய நண்பன் அவன்தான் இந்த கோதுமையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். பெருமக்களை, இப்படித்தான் இந்த நிகழ்வின் மூலமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீலுல்லா, அல்லாவின் இறைநேசர் இப்ராஹிம் என்ற பெயர் வந்தது என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த எண்ணங்களுக்கு தான் அல்லாஹ் கூலியை வழங்குகிறான். எண்ணம் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தான், அப்பேற்பட்ட அந்த செயல்பாடுகளுக்கு தான், காரியங்களுக்கு தான் அல்லாஹ் உயர்தரமான தரஜாக்களை, நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அதுபோல நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.